நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்செய்தி தலைப்பிலே இந்த நாளுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலுமாக நாம் யாக்கோபுடைய பெனியேல் அனுபவத்தை பற்றி நாம் தியானிக்க இருக்கோம். கடந்த வாரம் பெத்தேல் அனுபவத்தை பற்றி தியானித்தோம். அங்கே ஆண்டவரிடத்திலே யாக்கோபு விண்ணப்பம் வைத்தார். நான் செல்லும் இடமெல்லாம் நீர் எனக்கு காவலாக இருந்து எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து என்னை சமாதானத்தோடு என் தேசத்துக்கு திரும்பி வரை செய்தால் உமக்கு என்னிடத்தில் எல்லாவற்றையும் 10% நான் காணிக்க கொடுப்பேன் என்ற ஒரு விண்ணப்பத்தோடு அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறார். நாம் பார்க்கிறோம், லாபான் வீட்டில் எவ்வளவோ ஏமாற்றங்கள் ஏற்படுகின்றது யாக்கோபுக்கு. ஆயினும் எல்லாவற்றிலும் அவர் ராக்கேலை திருமணம் செய்கிறார், லேயாளை திருமணம் செய்கிறார். பிறகு பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறார், வேலைக்காரி வழியாக பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறார். திரும்பி அவர் வரும்பொழுது லாபானிடம் சொல்லாமல் திரும்பி வருகிறார். கோபத்தோடு அந்த லாபானிடத்தில் ஆண்டவர் பேசி ஒரு சமாதானத்தை யாக்கோபுக்கு கொடுக்க வருகிறார். அவருக்கு ஆசீர்வாதத்தை உடுக்க உடையை கொடுத்தார், இருக்க இருப்பிடத்தை கொடுத்தார், உண்ண உணவை கொடுத்தார், சமாதானத்தில் திரும்பி வர ஏற்பாடு செய்தார். மீண்டும் அவரை ஏசாவை சந்திப்பதற்கு ஆட்களை அனுப்புகிறார். ஏசா ஒரு 400 பேரோடு வருவதை கேள்விப்பட்டு பயந்து போயிருக்கிறார். ஆனாலும் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு இருந்து தனித்திருக்கும் பொழுது தேவனுடைய தூதர் அவரோடு போராடுகிறார். போராடும் பொழுது இவரும் எதிர்த்திரண்டு தேவனுடைய தூதர் என்று அறியாமல் போராடுகிறார். அவர் தூதர் இவரை மேற்கொள்ள முடியாதனாலே தொடை சென்ற நரம்பை பிடித்து இழுத்தவுடனே திருத்து தளர்ச்சி அடைகிறார். ஆயினும் அவரிடத்தில் என்னை ஆசீர்வதித்தாருடைய நான் போக விட மாட்டேன் என்று சொல்லி தேவனுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொள்கிறார். அந்த இடம்தான் பெனியேல் என்ற இடம். அந்த இடத்தை தாண்டி அவர் வரும்பொழுது ஏசா திரும்பி விழுந்து சமாதானத்தை அவரை கட்டியடித்து முத்தமிட்டு 2 பேரும் கட்டிப்பிடித்து அழுகிறார்கள். இப்படியாக யாருக்கு பயந்தவர் அந்த இடத்திலிருந்து ஓடினாரோ அந்த சகோதரனையே திரும்பி மீண்டும் சமாதானத்தில் சந்திக்கவும் ஏராளமான ஆடுகளோடும் மாடுகளோடும் ஒட்டங்களோடும் கழுதைகளோடும் எருதுகளோடும் திரும்பி வரும்போது சொத்துக்களோடு திரும்பி வைக்கிறார். மனைவிமார்களோடு வர வைக்கிறார், மனைவிமாரோட வேலைக்காரோடு வர வைக்கிறார், பிள்ளைகளோடு வர வைக்கிறார். இப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை பெற்று சமாதானம் பெற்ற இடம்தான் பெனியேல் என்பது. பெனியேல் இடத்திலே ஆண்டவரிடத்தில் போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார். பெத்தேலிலே ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். பெனியேலிலே ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை இவர் பெற்றுக்கொண்டார். இந்த பெனியேல் அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். பெத்தேல் அனுபவத்தில் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் பெனியேலில் முழுமையாக நிறைவேறியதை யாக்கோபிடத்தில் நாம் பார்க்கும் பொழுது நமக்கும் இந்த பெத்தேல் அனுபவங்களும் பெனியேல் அனுபவம் முக்கியம் தேவை. இடைப்பட்ட காலத்தில் யாக்கோபினால் ஏமாற்றப்பட்ட காரியங்கள், திருமணத்திலிருந்து ஆடு மந்தைகளிலிருந்து மேய்ப்பரிலிருந்து எல்லாவற்றிலும் ஏமாற்றப்பட்ட காரியங்கள் 1000 இருந்தாலும் சமாதானத்துறை திரும்பி வரச் செய்த தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தது போல பெனியேலில் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு குறிஞ்செய்தியிலே உங்களை சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.